இன்றைய நாளுக்கான பைபிள் வசனம். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். 1 கொரிந்தியர் 13 வசனம். வசன விளக்கம். இந்த வசனம் அன்பு பற்றியது. பவுல் எழுதிய இந்த அத்தியாயம் அன்பின் உயர்ந்த தன்மைகளை விளக்கும் அற்புதமான பகுதி. சகலத்தையும் தாங்கும் உண்மையான அன்பு, எதிர்ப்பு, துன்பம், குறைகூறல்கள் மற்றும் வருத்தங்களை சகிப்புத்தன்மையுடன் தாங்கும் சக்தி கொண்டது. சகலத்தையும் விசுவாசிக்கும் அன்பு எப்போதும் நல்லதையே நம்புகிறது. மற்றவர்களை திடமாக நம்பும் மனப்பான்மையை காட்டுகிறது. சகலத்தையும் நம்பும் அன்பு எதிர்காலம் மீதான நம்பிக்கையை கைவிடாது. கடவுளின் திட்டம் நன்மைக்காகவே என்பதை நம்புகிறது. சகலத்தையும் சகிக்கும் இறுதி வரை பொறுமையாகவும் விலகாமல் நின்று காத்திருக்கும் விசுவாசத்தை குறிக்கிறது. அன்பு என்பது ஒரு உணர்ச்சி மட்டும் அல்ல, அது ஒரு செயல்முறை. மற்றவர்களுக்காக தியாகம் செய்வது, சகிப்பது, நம்புவது மற்றும் விடாமுயற்சி கொள்வது. ஜெபம். கர்த்தாவே, உங்கள் வார்த்தை மூலம் அன்பின் உண்மையான அர்த்தத்தை இன்று உணர்கிறேன். எனது வாழ்க்கையிலும் உறவுகளிலும் உங்கள் போதனை போல் அன்புடன் நடந்து கொள்ளும் மனத்தை கொடுங்கள். எதிர்மறைகள் வந்தாலும் அன்புடன் தாங்கும் மனதை எனக்கு கொடுங்கள். மற்றவர்களை நம்பும் விசுவாசத்தையும் நீங்கள் என் மீது வைத்திருக்கும் திட்டங்களை நம்பும் நம்பிக்கையையும் தாரும். என் உள்ளத்தில் உங்கள் அன்பு நிரம்பட்டும். அது என் வார்த்தைகளிலும் செயல்களிலும் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.